அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை மீன ராசி நேர்களே, மீன லக்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு அதிர வைக்கப் போகும் மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி. பல பிரச்சனைகளை உள்வாங்கிக்கிட்டு அதை எப்படியாவது லைஃப்பில் மாற்றிடணும், நம்மளுடைய பிரச்சனை நம்ம குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட வாழ்க்கை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, நம்மள வேலையே போனாலும் பரவாயில்லை, குடும்பத்தில் எந்த விதமான மன கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக கடந்த 6 மாதங்களாக சனி பகவான் 7.5 சனி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்காது. 2வது ரவுண்ட் நடக்கிறவங்களுக்கு தாங்க முடியாத சில இன்னல்கள் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். மனவேதனை அதிகமாக அடைஞ்சிருப்பீங்க. உங்களுடைய மனவேதனைங்கிறத விட ஒரு சிக்கலில் மாட்டிட்டு நீங்கள் தவிக்கிற பாடு சொல்லி மீள முடியாது. ஆடி மாதம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோவில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அம்மன் மாதம் அப்படிங்கும்போது இந்த மீனராசினியர்கள் வழிபட வேண்டிய அம்மன் யாருன்னு பார்த்திங்கன்னா வேறு யாருமே கிடையாதுங்க. அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் அம்பகரத்தூர் அப்படின்னு இருக்கு. இந்த அம்பகரத்தூர் காளியை வணங்கினீங்கன்னா ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் அவ்வளவு ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். இந்த காளியை பற்றி சொல்லணுன்னா நிறைய வீடியோ போடணும். அந்த அம்மனுக்குன்னு உண்டான பலன்கள் அதிகம். வெள்ளை உடையில் வீட்டிருக்கும் இந்த அம்மனுக்கு அவ்வளோ விசேஷம் உண்டுங்க. இந்த ஊர்லேயே மெயின் ரோட்லேயே வளைவில் இந்த அம்மன் கோவில் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த அம்மனுக்கு விசேஷம். மீனத்திலிருந்து 3வது வீடு சுக்கிரன், 8வது வீடு சுக்கிரன். சுக்கிரனை அதிபதியாக சுக்கிரன் ஸ்தலமாக இந்த அம்மன் காட்சி தருகிறார். ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் இந்த கோவில் போகும்போது பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஆடி மாதம் ஏற்படும். எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விடியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போனாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மனதிற்குள் புழுங்கி தவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தாண்டி மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு போராட்டம் அதிகமாக இருக்கு பாருங்க. இது வேதனையும் வருத்தத்தையும் அதிகமாக ஏற்படுத்தும். உள்ளுக்குள்ளே இருக்கிற மன குமுறலை யார்கிட்ட சொல்லி நம்ம தீர்க்கிறது, எது நமக்கு பெஸ்ட்டு, எது நமக்கு சரி அப்படின்னு ஒரு முடிவு இல்லாமல் இருக்க உங்களுக்கு ஒரு முடிவாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு வெற்றி பாதையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். திருமணம் அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் திருமணம் பண்ண முடியுமா முடியாதா, வாழ்க்கையில் குருபலன் வருதுங்கிறாங்க, ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க, தோஷம் இல்லைங்கிறாங்க, இந்த பரிகாரங்கள் நிறையா செய்கிறோம், வாழ்க்கை நிறைய இடத்துல மாறினாலும் ஏன் நம்மளுக்கு திருமணம் நடக்கலைங்கிற ஒரு ஏக்கம், ஒரு உள்ளுணர்வு ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் அதிகமாக இருக்குல்ல. அந்த உள்ளுணர்வு மாற வேணும்ல. அந்த உள்ளுணர்வு மாறுதுங்கிறத விட மனசில் இருக்கக்கூடிய பேச்சு மாற வேண்டும். உங்களுடைய மன அழுத்தம் மாற வேண்டும். உங்களுடைய ஏக்கம் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்லலாம். மீனராசி மகிழ்ச்சியான ராசி. மீனராசி அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய ராசி. மனசில் இருக்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களில் மீனராசி கரெக்டான பர்சன்ஸ். ஆடி மாதம் வேலையை சுலபமாக்குவீர்கள், வெற்றிகள் பல குவிப்பீர்கள், வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், உங்களுடைய அலுவலகங்களில் பெயர் மரியாதை அதிகரிக்கும், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், குலதெய்வ அருள் அதிகமாக கிடைக்கும், உங்களுடைய சொல் மதிக்கப்படும், உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய தன்மை மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம்.
எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களை நம்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சின்ன விஷயம் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் யாரையும் புண்படுத்தாமல் இருந்த நீங்கள் பல பேரால் புண்பட்டு போய் நின்னீங்கள, அந்த நிலை மாறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, உங்களுடைய நீண்ட நாள் கனவுக்கான ஒரு அச்சாரம் எடுத்து வைப்பீங்க. பொருளாதாரத்தில் பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும்னே சொல்லலாம். இந்த செல்வாக்கு அப்படிங்கிறது எந்த மாதிரினா பண விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, மதிப்பும் மரியாதையும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். ஆடி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் வெளியூர் போகும்போது சற்று கவனம் தேவை. மீனராசி நேர்களே, மீனராசி அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, அடுத்தவங்களை சிரிக்க வைக்கக்கூடியவங்க கூட சொல்லலாம். மனசில் ஒரு தெளிவான எண்ணம் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் உண்டு. என்னென்னா, இன்றைய பொழுது நல்லா போகலன்னா கூட பரவாயில்ல, நாளைய பொழுது நல்லா போகணும், நம்மளால் மற்ற 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் பொது சேவையில் அதிகமாக ஈடுபட்டாலும் பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாகத்தை உள்ளடக்கிய இந்த மீனராசி குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் செல்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ நினச்சதை காட்டிலும் நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய செயல் வீரியம் அதிகரிக்கும். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எடுத்த விஷயத்தை எடுத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் ரொம்ப யோசிக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ, பாசிட்டிவாக இருந்து பாருங்கள், அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினச்ச நேரத்தை விட சற்று தாமதமானாலும் அது நிறைவாக இருக்கும். ஒரு சம்பளம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, 3 ரவுண்டு 4 ரவுண்டு போகுது, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த வேலை தாமதமானாலும் நிறைவான வேலையாக இருக்கும். படிப்பும் சரி, பிடித்த கல்லூரியும் சரி, லேட்டாக கிடைச்சாலும் தாமதம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக போவீர்கள். உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும், முன்னேற்றத்திற்கான ஸ்பீடு அதிகரிக்கும், உங்களுடைய பேச்சில் தன்னம்பிக்கை உருவாக்கும், மோட்டிவேஷனல் பர்சனாக இருக்கீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, நீங்கள் அடுத்த லெவலுக்கு கூகுளில் சர்ச் பண்ணுற அளவுக்கு போகணும், உங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கணும், உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும், உங்கள் பாட்டு கேட்கணும், உங்களுடைய திறமை வெளிப்படுத்தணும், உங்களை மேலதிகாரி கூப்பிட்டு பாராட்டணும். சார் பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, தட்டி கொடுத்து நீ நல்லா பண்ணியிருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லணும். உங்களை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கணும். உங்கள் ஹெல்த் விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்லங்கிற விஷயத்த கூட இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் உணர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு போகும். இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அம்மன் அருள் மட்டும் இல்லாமல் அமர்க்கலமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய 3 கிரகங்கள் செயல்படுகிறது. ஒன்று புதன், மற்றொன்று சூரியன், மற்றொன்று சுக்கிரன். இது 3ம் உங்கள் 5ஆம் இடத்திற்கு செல்வதனால் பணவரவு தாராளமாக இருக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும், மேலதிகாரியின் பாராட்டுதலை கண்டிப்பாக பெறுவீர்கள். மேலும் 3ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைவதால் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சிகள் வெளிப்படும். ஆசைப்பட்ட விஷயம், எதிர்பார்த்த விஷயம், ஒரு லேண்ட் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமும் சரி, கச்சிதமாக கவனமாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். தொலைநோக்கு சிந்தனைகள், தொலைநோக்கு பிரச்சனைகள், தொலைநோக்கு பார்வைகள் வெற்றி அடையும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான திட்டமிடுதல் பாராட்டு பெறுதலாக இருக்கும். வீடு கட்டுறதுக்கான யோகம், வீடு வாங்கிறதுக்கான யோகம், நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட உட்கார்ந்து பேசினா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மனதளவில் ஒரு நிம்மதியும், மனதில் ஒரு தெளிவும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
உங்களுடைய பேச்சை தாண்டி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உயரும், உங்களுடைய நட்புகள் விரிவடையும், நண்பர்களால் பல உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லாங்க. இந்த மாதத்தை ஒவ்வொரு மீனராசினர்களும் பயனுள்ளதாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் பல நன்மைகளும் பல முயற்சிகள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, எந்த விஷயத்தை ஏங்குறீங்களோ, அது இந்த மாதம் தைரியமாக ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் எதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.